வணக்கம் students. Next நம்ம பார்க்க போறது show that the vectors u is equal to 1 2 3, v is equal to 0 1 2 and w is equal to 0 0 1 generate r power 3. உங்களுக்கு மூணு வெக்டார்ஸ் கொடுத்துட்டு இது r power 3 ஜெனரேட் பண்ணுதா இல்லையான்னு நம்ம ஷோ பண்ணி காட்டணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் UVW க்கு பதிலா U1, U2, U3 கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் சேம் மெத்தட் தான். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம் இந்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் லெட் XYZன்னு நம்ம ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம். Be any arbitrary vector in R power 3. இங்கே எப்படி இந்த UVW வந்து R power 3 ஜென்ரேட் பண்ணுதுன்னு இருக்குது. அந்த மாதிரி இந்த R power 3ல ஏதோ ஒரு வெக்டார் ஏதோ ஒரு டைரக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு வெக்டார் நம்ம எடுத்துக்கணும் XYZன்னு. ஃபார் எனி 3 ஸ்கேலார்ஸ் ABC நான் ஒரு 3 ஸ்கேலார் வேல்யூ எடுத்துக்கிறேன் ABC. அப்போது புதுசாக ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டேன் XYZ, புதுசாக ஒரு 3 ஸ்கேலார் எடுத்துக்கிட்டேன் ABC. இதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன். சரி, நான் என்ன வெக்டார் எடுத்துக்கிட்டேன் XYZ ஈக்குவல் டு ஸ்கேலார் என்ன எடுத்துக்கிட்டேன் ABC. இந்த ஒவ்வொரு ஸ்கேலாரும் எடுத்து இந்த வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணும். A இன்ட்டு U ப்ளஸ் B இன்ட்டு V ப்ளஸ் C இன்ட்டு W. ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடைக்கும். X, Y, Z equal to AU plus BV plus CW. Next, இந்த XYZ எடுத்து அப்படியே எடுத்துக்கங்க. Next, A, இந்த U வேல்யூ என்ன இருக்கு 1 2 3, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். Next, plus B into V வேல்யூ என்ன இருக்கு 0 1 2 plus C into W வேல்யூ என்ன இருக்கு 0 0 1. எடுத்து எழுதியாச்சுங்களா? இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் பார்க்கணும். இங்கே இதில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ, இதில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ, இதில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ. இங்கே ஃபஸ்ட் வேல்யூ இருக்கீங்க 1 இருக்குது. ஸோ A இன்ட்டு 1 A ப்ளஸ் B இன்ட்டு 0 0 ப்ளஸ் C இன்ட்டு 0 0. அப்போ A ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 நம்ம என்ன எழுதலாம்? ஏன்னு எழுதலாமா? ஸோ A ஈக்குவல் டு போட்டு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் வேல்யூனா இருக்கீங்க X. ஸோ Xன்னு இது. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ரெண்டாவது வேல்யூஸ் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணோம்? செகண்ட் வேல்யூஸ் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. A இன்ட்டு 2 2A ப்ளஸ் 1 இன்ட்டு B B ப்ளஸ் 0 இன்ட்டு C 0. முடிஞ்சு போச்சு. ஈக்குவல் டு இங்கே ரெண்டாவது வேல்யூனா இருக்குது Y. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து தேர்ட் வேல்யூ பார்க்கணும். தேர்ட் வேல்யூனா இருக்குது 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 3 இன்ட்டு A 3A, 2 into B 2B, 1 into C 1C equal to இந்த third value Z. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. சப்ஸ்டியூட் த A is equal to X. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், இதில் சிங்கிள் வேல்யூ எக்ஸுக்கு ஏன்னு தெரிஞ்சு போச்சு, ஏக்கு எக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு இந்த ஏருக்கு இடத்துல இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் த A is equal to X in the second equation. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கீங்க 2 into ஏக்கு என்ன பண்ணணும் X. 2X plus B equal to Y. 2X plus B is equal to Y. எனக்கு இதுலேருந்து B மட்டும்தான் வேணும். ஸோ B is equal to இந்த 2X அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2X. இப்போது சப்ஸ்டியூட் நம்மளுக்கு A வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, B வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் மூணாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மூணாவது ஈக்குவேஷன் இங்கே பாருங்கள். மூணாவது ஈக்குவேஷனாக இருக்குது 3A ப்ளஸ் 2B ப்ளஸ் C இருக்குது இல்லையா? இதுதான் மூணாவது ஈக்குவேஷன். இதில் ஏவும் பியும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் A is equal to X, B is equal to Y minus 2X in third equation. ஸோ 3Aக்கு பதிலாக X ப்ளஸ் 2Bக்கு பதிலாக Y minus 2X ப்ளஸ் C is equal to Z. இதான் மூணாவது ஈக்குவேஷன். 3 into X 3X, 2 into Y 2Y minus 2 2s are 4X plus C equal to Z.
இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு minus 4x இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணா வரும் minus x plus 2y plus c is equal to z. எனக்கு இதிலிருந்து c மட்டும்தான் வேணும். இந்த z அப்படிங்க வச்சுப்போம். இந்த minus x அந்த பக்கம் போச்சுன்னா plus x, இந்த plus 2y அந்த பக்கம் போச்சுன்னா minus 2y. ஸோ நம்மளுக்கு a b cன்னு அந்த ஸ்கேலார்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த a b c எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். a b c இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? என்ன ஈக்குவேஷன்? au plus bv plus cw ஈக்குவல் டு ஏக்கு என்ன வேல்யூ? x. ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது? x. நெக்ஸ்ட் யூக்கு என்ன வேல்யூ இருக்குது கொஷினில்? 1, 2, 3 ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? y minus 2x. y minus 2x அதை எடுத்துக்கணும். கொஷினை பார்த்து v வேல்யூ என்ன இருக்குது? 0, 1, 2 ப்ளஸ் c வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? z plus x minus 2y. அப்புறம் கொஷினை பார்த்து w வேல்யூ எழுதணும் 0, 0, 1. இப்போ நார்மல் மெத்தட் மல்டிப்ளிகேஷன் தான். x into 1 x, x into 2 2x, x into 3 3x plus y minus 2x into 0 0 தான். y minus 2x into 1 y minus 2x தான். y minus 2x into 2 இது எல்லாத்தையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2y minus 4x plus நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணும். z plus x minus 2y into 0 0 தான். சேம் இது எடுத்து 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இது எடுத்து 1 கூட மல்டிப்ளை பண்ணால் இதே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். கவனிங்க, இப்போ நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இதில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம், இதில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 எக்ஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் டேர்ம் 2x y மைனஸ் 2x 0. 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும், மிச்சம் தான் இருக்கும் y. இந்த y கூட 0 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு y தான் வரப்போகுது. வேணால் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 என்ன இருக்கீங்க? எக்ஸ். அடுத்து என்ன இருக்குது? 2x y மைனஸ் 2x 0. ஸோ 2x y மைனஸ் 2x 0 எழுத தேவை. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் 3x 2y மைனஸ் 4x z ப்ளஸ் x மைனஸ் 2y. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இங்கே எழுதுங்க. எழுதியாச்சா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸு இதில் பாருங்கள் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல், ஸோ y. இதில் பாருங்கள் ப்ளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல். இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது 4x. 4xல மைனஸ் 4x போச்சுன்னா 0. அப்போ x எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் z மட்டும்தான் இருக்கும். வந்துடுச்சா பாருங்கள்? au ப்ளஸ் bv ப்ளஸ் cw கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸு, அப்புறம் இதில் y, இதில் zன்னு வந்துடுச்சுங்களா? அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தது வந்துச்சா பாருங்கள்? x, y, z. RHS எடுத்து LHS வர வச்சிட்டோம் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அப்போது அவங்க கொடுத்த வெக்டார்ஸ் u, v, w வந்து r⁻3 ஜென்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? வெக்டார் ஸ்பேஸை வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லியாச்சு. இவ்வளவு தான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க 3 வெக்டார்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்புறமா அதுலேருந்து ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா ஏபிசி ஆன்சர் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஆர்ஹெச்எஸில் இருக்கிற இந்த ஏயூ ப்ளஸ் பிவி ப்ளஸ் சிடபிள்யூ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா திரும்ப நம்மளுக்கு x, y, z வந்துடுச்சுன்னா ஸோ இது ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம ஷோ பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.